இந்த டைமுக்கு ஆளு காலி ஆயிருப்போம். எரிக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்குமோ என்னமோ. ஹாப்பி ஜர்னி அருண். உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா சார்? உங்களை தான். உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். விரோதினா என் வாழ்க்கையில ஒருத்தன் தான் இருக்கான். நீ அவனை சொல்றியா? யார் சார்? ஆளை தான் பார்த்திருக்கேன். ஆனா அவன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றான், எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதை சார். இவங்க வண்டி இன்ன இடத்துல கிடைச்சது சார். சரி, நீங்க போலாம் சார். இவன் தானே உங்க விரோதி? இவன் இல்ல சார். ஆல் ரைட், நீங்க வீட்டுக்கு போங்க. We will follow up the matter. Thank you sir. Thank you. Hey Arun, 1 minute man. உனக்கு எதிரின்னு சொல்றேன். உன் மம்மி சாவுக்கு காரணமா இருந்த அதே ஆள் தான் இதையும் செஞ்சிருப்பான்னு நீ நம்புறியா? யா. What the bloody hell man. நீங்க அவனை ஞாபகம் வச்சிருக்கிறே, அதான் பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கினேன். பட் அவன் உன்னை சின்ன புள்ளியில தானே மேன் பார்த்திருக்கிறான். இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி மேன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? இம்பாசிபிள். லுக், நம்மளை பிடிக்காத, நம்ம தொழிலுக்கு எதிரியா இருக்கிற எவனோ ஒரு லோக்கல் பகர் தான் இதை செஞ்சிருக்கணும். எனக்கு நல்லா தெரியும் இது அவன் தான் பண்ணான். அன்னைக்கு அவன் என்ன நிச்சயமா அடையாளம் கண்டுகிட்டான். ஐ எம் ஷூர் அபவுட் இட். ஓகே கூல் இட் மேன். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் ஈவினிங் வரேன். 2 ஜிவ்னு ஏத்திக்கினா எல்லாம் சரியா போடும். டேக் இட் ஈஸி பாய். ஓ, நீங்களா? கொஞ்சம் இருங்க, கேட்டு வந்துடுறேன். கடந்த 20 வருடங்களாக தன் அன்னையை இழந்து, அண்ணனை பிரிந்து சோகத்தில் வாடிய பிரபல பாடகர் அருணுக்கு அவருடைய உடன் பிறந்த அண்ணன் ராமுவை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது. சிலம்பு, களரி போன்ற வீர விளையாட்டுகளில் ராமு வல்லவராம். தற்போது அவர் சினிமாவிற்கு சண்டை பயிற்சி அளிக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் சோமுவின் வீட்டில் இருந்து வருகிறார். தன்னோடு வந்து தங்கிவிடும்படி அருண் வற்புறுத்தியும் கூட அதை ஏற்க அவர் மறுத்து விட்டார். மாஸ்டர் மகள் ராதாவையே ராமு திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. ஒருத்தன் தான் இருந்தேன், இப்போ 2 பேருமே இருக்கானுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பு வச்சும் அந்த அருண் ராஸ்கல் தப்பிச்சிட்டானே. பாதி வழியில இறங்கி வெளியில போவான்னு யார் நினைச்சா? டென்ட் மாஸ்டர் மகளைய அண்ணன் கட்டிக்க போறான். இப்படிதான் போட்டிருக்கான். அவளை கடத்திக்கிட்டு வந்துட்டா அண்ணன் தம்பி 2 பேருமே நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப தனியா வச்சு அவங்க கதைய முடிச்சிடலாம். அப்போ அந்த பொண்ணு விஷயத்தை நீ கவனிச்சுக்கிற. ஓகே இருக்கியா? ஏண்டா, நம்ம ராதாவை தான் ராமு கல்யாணம் கட்டிக்க போறதா பேப்பர்ல போட்டிருக்கான். அக்கம் பக்கத்துல எல்லாம் இதே பேசிக்கிறாங்க. தப்பா பேசிக்கிறாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜம்தானான்னு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது போன வாரமே உங்ககிட்ட சொல்லாம்னு இருந்தேன், அதுக்குள்ள பேப்பர்ல வந்துருச்சு. அது அவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ராதாவை கூப்பிட்டு கேட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு அது வேண்டாம்பான்னு அழுதுச்சு. எனக்கு ஏன்பா பிடிக்காம போகுது? ராமு நல்ல பையன், பலசாலி. அது மட்டும் இல்ல,
தாய் இல்லாத என் பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை விட நமக்கு வேற என்னப்பா வேணும்? இத பாரு, அவ்வளவு பணத்தோட ஒரு தம்பி இருந்தோம், துடிவாதமா நான் இங்கதான் இருப்பேன்னு எங்க கூடவே இருக்கிறானே, இதுல இருந்தே தெரியல அவன் எவ்வளவு கரிசனையா இருக்கிறான். என்னப்பா ஒண்ணு சொல்லாம போற? அறிவு கட்ட முண்டம் நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுடா. ஐயரை பாத்துட்டு வர, முகூர்த்தம் வச்சுக்கலாம். அடக்கழவா, குமரன் சொல்றாரு. சைவர் தலையா, சார் இந்த ராதா டீச்சர் வீடு இதானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, என் பொண்ணு அவங்க ஸ்கூல்ல சேர்க்கணும், அதான் கேட்கலான்னு. ராதா கூப்பிட்டீங்களா? இல்ல, இவங்க பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்கணுமா, அதான் கேட்க வந்திருக்காரு. ஐயோ, அட்மிஷன்ஸ்ல ஆயிடுச்சுங்களே. இனிமே அடுத்த வருஷம் தான் எடுப்பாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி அட்மிஷன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்கள ஸ்கூல்ல பார்க்கலாமா? ஓ எஸ். தேங்க்ஸ். அப்போ கிளம்பியாச்சா? ஆல்ரெடி லேட். சரி ஓடு, நான் என் தம்பியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு அங்கதானா? ஆமா, ஏன் கேக்குறேன்? இல்ல, உங்களுக்கு பிடிக்குமேனு சொரா போட்டு பண்ணி வச்சிருக்கான், அதான். சொரா புட்டா? ம், அப்ப நான் சாப்பிட்டே போயிடுறேன். ஓகே. இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கோங்க. கரெக்டா நான் சொல்ற மாதிரி செய்யணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். ஒண்ணும் ஆயிடாது இல்ல? ஒண்ணும் ஆகாது. நான் சொன்ன மாதிரி கரெக்டா அடையாறு 4வது குறுக்கு தெருவுக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. ஹலோ, ஹெட் மிஸ்டர்ஸ் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். நான் இந்த ராதா டீச்சர் வீட்டுல இருக்கிற ராமு பேசுறேன். ராதா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறோம். அவங்கள உடனே அங்க அனுப்பி வைக்கிறீங்களா? இப்பவே அனுப்பி வைக்கிறேங்க. என்னங்க, விஜய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் போகணும். தெரியலையே, இருங்க பாக்குறேன். என்னங்க ஆச்சு? வண்டியில பெட்ரோல் ஆயி போச்சுங்க. பக்கத்துல பங்க் கூட இல்ல. ஐயோ, என்னப்பா சார், ஒரு சின்ன உதவி. வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இவங்க அவசரமா விஜய் ஹாஸ்பிட்டல் போகணுமா. தயவு செஞ்சு இவங்களை ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா? விஜய் ஹாஸ்பிட்டலா? நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, ஏறிக்குங்க. எங்க பிடிச்சீங்க? கல்ல உடைக்கிற குவாரில சார். உன் பேர் என்ன? கந்தசாமிங்க. என்ன வேலை பாக்குற? மெக்கானிக்குங்க. கல் உடைக்கிற இடத்துல மெக்கானிக் என்ன வேலை? அது வந்து அங்க மிஷின்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் பாக்குறது நான் தாங்க. பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். அது
ஏன்பா ஒரு பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு என்ன? பர்செல்லாம் ரொம்ப பேஜாருங்க, அதனால நான் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லைங்க. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த முத்துலிங்க முதலாளி அவருடைய கையால தான் என்ன வண்டியில பாம்பு வைக்க சொன்னாங்க. சத்தியமா எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கலீங்க. ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் துர்ராஜ் பேசுறேன். மிஸ்டர் அருண் இருக்காரா? சார், நான் தான் பேசுறேன். சார், உங்க வண்டிக்கு பாம்பு வச்சவனை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, யார் சார் அவன்? ஊர்ல பெரிய புள்ளி, பேரு முத்துலிங்கம். கள்ளக்கடத்தல் சம்பந்தமா நாங்க கூட அந்த ஆள் பேர்ல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆமா, கொலை செய்ய முயற்சி பண்ற அளவுக்கு அந்த ஆளுக்கு உங்களுக்கு என்ன சார் தகராறு? சார், அந்த ஆள் என்ன வண்டி வச்சிருக்கா? என்ன சார் இது? நான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா வண்டியை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது வண்டியில பாம்பும் வைக்க போறீங்களா? இல்ல, ஒரு விஷயத்தோட தான் கேக்குறேன். அவன் என்ன வண்டி வச்சிருக்கான் சார்? வெளிநாட்டு தொடர்பு உள்ளவன், வேற என்ன வண்டி வச்சிருப்பான்? எல்லாம் இம்போர்ட்டட் கார் தான். வெள்ள நேரத்துல ஒரு சவர்ல நினைக்கிறேன். சார், அவன் வீடு எங்க இருக்கு? ஏன் சார், எது கேக்குறீங்க? சொல்லுங்க சார், ப்ளீஸ். விருகம்பாக்கத்துல 2nd Cross Street. ஹலோ ஹலோ சார், ஹலோ